சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வம் யார் வீட்டிற்கு விரும்பி வரும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு குலதெய்வமும் அந்த குலதெய்வத்தை வணங்குற குலமக்கள் அவங்க வீட்டுக்கு தாராளமாக வரும். அப்படி வர்ற குலதெய்வம் ஒரு சிலர் வீட்டுக்கு விரும்பி வரும். அந்த வீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு குலதெய்வத்தையும் வணங்குற குலமக்கள் அனைவருமே குலதெய்வத்திற்கு குழந்தைகள் தான். இருந்தாலும் செல்ல பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்க மேலே குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் இருக்கும். குலதெய்வம் நான் இருக்கேன் அப்படிங்கிறத அவங்க வாழ்க்கையில் பல முறையில் அவங்களுக்கு உணர்த்தி இருக்கும். குலதெய்வ நடமாட்டம் எங்கள் வீட்டில் இருக்குது, குலதெய்வ நடமாட்டத்திற்கான அறிகுறியான பள்ளி சத்தம் கேட்குறது, குலதெய்வ வாசம் வருகிறது, எங்கள் வீட்டில் எப்போதுமே குலதெய்வ நடமாட்டம் இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க, குலதெய்வம் கட்டாயம் அந்த குலமக்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு சிலர் வீட்டுக்கு மட்டும்தான் விரும்பி வரும், சந்தோஷமாக வரும். அப்படி உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வம் விரும்பி வரணும் அப்படின்னா கட்டாயம் உங்கள் வீட்டில் இந்த முறையை நீங்கள் பின்பற்றியிருக்கணும். அதில் ஒன்று, குலதெய்வம் விரும்பி வந்து வசிக்கக்கூடிய முதல் இடமான உங்கள் வீட்டு நிலைவாசலை முறையாக பூஜை செய்ய வேண்டும். நிலைவாசல் பூஜை செய்வது என்பது பெரிய விஷயம் கிடையவே கிடையாது. வெள்ளி செவ்வாயில் நிலைவாசலை தொடச்சி அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நீங்கள் பூஜை அறைக்கு தீப தூப ஆராதனை காட்டும்போது உங்கள் நிலைக்கதவிற்கும் காட்டினாலே போதும். ஏன்னா குலதெய்வம் முதல்ல நம்ம வீட்டுக்கு வரும்போது அது விரும்பி வசிக்கக்கூடிய இடம். நம்ம வீட்டில் எப்போது நமக்காக காவலாக தங்கக்கூடிய இடம் நம்ம நிலைவாசல். அந்த இடத்த நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லபடியாக பராமரிக்கிறோமோ உங்கள் குலதெய்வம் சந்தோஷமாக உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இரண்டாவது, உங்கள் பூஜை அறை. பூஜை அறையில் குலதெய்வத்தை மனதார நினச்சிக்கிட்டு, குலதெய்வ படம் இருந்தாலும் சரி, குலதெய்வ படம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சில குலதெய்வத்திற்கு நீங்கள் படம் வைத்து வழிபடக்கூடாது அப்படின்னு அந்த கோவில்லையே சொல்லிடுவாங்க. ஏன்னா குலதெய்வம் ரொம்ப உக்கிரமான தெய்வம், இல்லை குலதெய்வம் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும், அதனால் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் வீட்டில் வணங்கினாலே போதும் அப்படின்னு அந்த குலதெய்வத்தை வணங்குற பூசாரிகளே சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க குலதெய்வத்தை தினமும் காலையிலையும் மாலை 2 நேரமும் உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு, குலதெய்வ படம் இருக்கிறவங்களும் குலதெய்வ படம் வைத்து அந்த குலதெய்வத்திற்கு தனியாக ஒரு மண் அகல் தீபம் ஏற்றி வர வேண்டும். விளக்கேற்றுற வீடு வீணா போகாது அப்படிங்கிற ஒரு பழமொழியும் இருக்குது. காலையிலையும் மாலையிலையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம குலத்தையும் காக்கிற குலதெய்வத்தை நினச்சி மனதார வேண்டிக் கொண்டு குலதெய்வத்திற்காக தனியாக மண் அகல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது கட்டாயம் அந்த தீப ஒளியில் உங்கள் குலதெய்வம் விரும்பி வந்து வாசம் செய்யும். இந்த இரண்டுமே செய்தவர்கள் வீட்டில் கட்டாயம் குலதெய்வம் வந்து விரும்பி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த ஒரு தவறை நீங்கள் செய்யாமல் இருக்கணும். அதாவது வீட்டில் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகளாகவே இருக்க வேண்டும். அபசகுணமான வார்த்தைகள், கேட்கக்கூடாத வார்த்தைகள், ஒரு சிலர் குழந்தைங்களையே திட்டக்கூடாத வார்த்தைகள்லாம் திட்டுவாங்க. இது போன்ற வார்த்தைகள்லாம் அடிக்கடி உங்கள் வீட்டில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கட்டாயம் உங்கள் குலதெய்வம் மட்டும் இல்லை, உங்கள் இஷ்ட தெய்வம் கூட உங்கள் வீட்டுக்கு வரவே வராது. நீங்கள் எவ்வளோதான் வழிபாடு செஞ்சாலும் இது போன்ற வார்த்தைகள்லாம் எந்த வீட்டில் அதிகமாக அந்த ஒலி எழுப்பி கொண்டே இருக்கின்றதோ அந்த வார்த்தைகள்லாம் கேட்குற வீட்டுக்கு உங்கள் குலதெய்வம் வராது, உங்கள் இஷ்ட தெய்வமும் வரவே வராது. வாழ்க வளமுடன், எல்லாம் நன்மைக்கே, நான் நல்லா இருக்கேன், நான் எப்போதுமே நல்லா இருப்பேன், நல்லா இருங்க, இது போன்ற வார்த்தைகள் எப்போதுமே உங்கள் வீட்டில் நீங்கள் அடிக்கடி சொல்லி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களை திட்டும்போது கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீ நல்லா படிக்கலைன்னா மாடு மேய்க்க போவ, நீ நல்லா படிப்பா, நீ நல்லா படிச்சுன்னா பெரிய ஆஃபீஸர் ஆவ. இந்த மாதிரி நீங்கள் என்கரேஜாக பேசுங்க. இல்லை திட்டுறதுமே பாசிட்டிவாக திட்டுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது போன்ற நீங்கள் செய்யும்போது கட்டாயம் உங்கள் வீட்டுக்கு உங்கள் குலதெய்வம் விரும்பி வந்து குடியேறும் உங்கள் வீட்டுக்கு. மூன்றாவதாக,
எப்போதுமே குலதெய்வத்தை நம்ம மனதார நினைக்கணும். இஷ்ட தெய்வத்தை நினைக்கிறத விட ஒரு படி மேலே உங்கள் குலதெய்வத்தை நினைக்கணும். குலதெய்வம் தானே எங்கேயோ இருக்குது, வருஷத்தில் ஒரு தடவை போகிறோமா அதோட நிப்பாட்டிக்குவோம், வருஷத்தில் ஒரு தடவை நம்ம கும்பிட்றோமா அதோட அவ்வளோதான்ப்பா அப்படின்னு நினைக்காம உங்கள் வீட்டில் ஒரு ஆளாக உங்கள் குலதெய்வத்தை நினச்சி உங்களுக்காக ஓடி வர ஒரு உயிர் தெய்வம், அந்த தெய்வத்தை அன்றாடம் நினைக்கலாம். எந்த ஒரு செயல் ஆரம்பிக்கும் போதும் முதல்ல குலதெய்வத்தை வணங்கி விட்டு ஆரம்பிங்க. கண்டிப்பாக அந்த செயல் வெற்றியில் முடியும். அப்படி தினமும் மனதார உங்கள் குலதெய்வத்தை வேண்டும் போதும் குலதெய்வத்தை முறையாக வணங்கும் போதும் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு குலதெய்வம் மகிழ்ச்சியாக உங்கள் வீட்டில் வந்து தங்குவாங்க. குலதெய்வத்திற்கு இந்த வழிபாடு ரொம்பவே பிடிச்ச வழிபாடு. இந்த வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செய்தாலே உங்களை குலதெய்வத்திற்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன வழிபாடு அப்படின்னா, உங்கள் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய வழிபாடுகள் தான். முன்னோர்கள் இறந்துட்டாலும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய திதிகள், தர்ப்பணங்கள், படையல் போட்டு வீட்டில் வணங்குறது, இதெல்லாம் நம்ம முறையாக செய்யும்போது குலதெய்வத்தின் அருளும் உங்கள் முன்னோர்களின் அருளும் கிடைக்கும். எந்த வீட்டில் குலதெய்வ அருளும் முன்னோர்களின் அருளும் இருக்கின்றதோ அந்த வீட்டில் குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. எங்கள் வீட்டில் குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் ஏங்குறாங்க. இந்த 2 வழிபாடும் அவங்க முறையாக செஞ்சாலே போதும், கட்டாயம் அவங்க வீட்டில் முன்னோர்களே வந்து குழந்தைகளாக பிறப்பாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இது போல் வழிபாடுகளும் இதே போல் இருந்து பாருங்கள். உங்கள் வீட்டிற்கு உங்கள் குலதெய்வம் விரும்பி வந்து உங்கள் வீட்டில் வந்து தங்குவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குலதெய்வத்திற்காக நீங்கள் எந்த மாதிரி வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.